நிறைந்த அவைக்கு பணிந்த வணக்கம். எனக்கு தெரியும் இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது என்றால் அதற்கு ஆகப்பெரிய காரணம் இங்கே இருக்கின்ற ஆளுமைகள். சாதாரணமான ஆளுமைகள் இல்லை, ஆகச்சிறந்த ஆளுமைகள். இன்றைக்கு தமிழகம் இவர்களை கற்காமல் தமிழ் இலக்கியத்தையோ அல்லது கதைகளையோ அல்லது பேச்சையோ அறிந்திருக்க முடியாது. அத்தகைய ஆளுமைகள். இந்த ஆளுமைகளை தாண்டி எதிரில் இருக்கிறவர்களை பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இருக்கிறவங்களும் ஒரு 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 சொல் சொன்னால் தெரியும். லெனின் ஐயா சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன எப்படிப்பட்ட ஆழ்ந்து அவிழ்ந்து அடங்கிய கொள்கை சான்றோர்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த மாதிரியான ஒரு பெரும் கூட்டம் இதை பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒவ்வொருவருக்கு பின்னாடியும் ஒரு 2000-3000 பேராவது இருப்பீங்க. ஒரு நபர் 3000 பேருக்கு சமம் அப்படின்றது மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநாட்டையே நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நம்ம வேடியப்பன் ஐயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த மனிதர் இவ்வளோ நிகழ்வுகளை, இவ்வளோ புத்தகங்களை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறாரு. அவ்வளோ எனக்கு உங்களுக்கு என்னை விட எல்லாருக்குமே தெரியும் பதிப்பகம் நடத்துறது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு செயல் செய்கிறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த ஜெயகாந்தன் அப்படின்ற ஒரு சொல் மாதிரியான சொற்கள் தான் அவரை இயக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெயகாந்தன் ஐயாவுடைய 93வது பிறந்த நாள் விழாவை, நேற்று உலக புத்தக தின விழாவை டிஸ்கவரி புக் பேலஸ் என்கின்ற ஒரு பெரிய இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிறுவனமும், அதுக்கப்புறம் சொல் பாருங்கள், இப்படி ஜெயகாந்தன் வாசகர் அணி அப்படின்னு போட்டு ரொம்ப எப்படி இப்படிலாம் அப்படின்னு ரொம்ப யோசிக்க வைக்குது. எப்படி இப்படிலாம் செய்கிறாங்க, செயல்படுறாங்க அப்படின்னு. உண்மையிலே வேடியப்பன் ஐயா அவர்கள் ஃபோன் பண்ணி இவங்க பேரெல்லாம் அனுப்பிட்டு இதில் பேசணும் அப்படின்னோடனே இவர் என்ன வச்சு செய்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டாரா நம்மளை அப்படின்னு கூட யோசனை வந்துச்சு. ஏன்னா ஆதர்சமான பெரியவர்கள். இருந்தாலும் ஜேகேவை படிக்காத ஒருவரும் இது உள்ளே இருக்க மாட்டீங்க. நான் கதை சொல்கிறதோ இல்லை பேசுகிறதோ அதை விட அதிகமாகவே நீங்கள் கூட பாய்ச்சல் நடத்தியிருப்பீங்க அவர் எழுத்துக்குள்ள. ஆனாலும் நான் இளங்கலை படிக்கின்ற காலத்தில் ரொம்பவே தோய்ந்து படித்த ஒரு எழுத்தாளராக ஜெயகாந்தன் இருந்தார். அவரை கடக்காமல் தமிழகத்தில் இருக்கிற எந்த ஒரு தமிழ் மனிதரும், தமிழ் படிக்கின்றவர்களோ அல்லது வாசகர்களோ வரவே முடியாது. இனிமேல் வரவும் முடியாது என்ற அளவுக்கு இருக்கிற ஒரு எழுத்தாளுமை. எனவே பேசுவோம் குருவாகவே அனைவரையும் நினைத்து அப்படின்னு சொல்லிட்டு இளங்கலை படிக்கும்போது படித்த ஒரு கதை கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்தது. ஆசிரியர் ஆகிட்டதால உங்களுக்கே தெரியும், ஆசிரியர்னா படிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சமூக அமைப்பில் இருக்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறது தான் வாத்தியார் வேலைன்றது மாதிரியான ஒரு சூழல் தான் நிலவுது. அதில் எப்போ படித்த ஒரு விஷயத்த மீண்டும் மறுவாசிப்பு செய்கிறதுக்கு ஒரு வாரம் கண்டிப்பாக பத்தாது. ஒரு வாரம் உட்காந்தாலும் ஜெயகாந்தனை படித்து முடிக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். மறுபடியும் வாசிப்பு செஞ்சால் இந்த எழுத்தாளன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார், ஏன் அவரை தொடர்ந்து நாம் வாசிக்க வேண்டும். இன்றைக்கு உண்மையிலேயே வாசிப்பு குறைந்து போன ஒரு காலகட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நவீன ஊடகம் ஒரு 30 செகண்டுக்கு ஒரு முறை ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு இயங்குது. சமகால இளைஞர்களோடு மாணவர்களோடு பயணித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரியும். அவர்கள் மனநிலை பிறழ்ச்சி, அவர்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அகிலன் கேட்பது போல எங்கே போகிறோம் என்ற கேள்வியை முன்வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் ஜெயகாந்தனை மீண்டும் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு தவம் போல் இருந்து பார்த்ததில் ஒரு தலைப்பு எடுத்துக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஜெயகாந்தன் எனும் காலத்தின் ரௌத்திரம் என்று ஒரு தலைப்பை ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து வாசிக்கும் போது தோணுச்சு. நான் அதை ஜெயகாந்தன் ஐயாவோடு 25 ஆண்டுகள் பயணித்த ஜெயகாந்தன் ஐயா இல்லாத குறையை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் எழில்முத்தையா அவர்களோடு சொன்ன காலத்தின் ரௌத்திரம்னு, ஐம்புலன் ஆட்சி கொள்ளுன்னு ஜெயகாந்தன் அதையும் பின்பற்றி இருக்கிறாரு அப்படின்னாரு. ஐம்புலம் ஆட்சி கொள்ளலாம், ஆனால் ஜெயகாந்தன் ஒரு ரௌத்திரம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் அவர் ரௌத்திரம், ஏன் அவர் கோபம்? அந்த கேள்வியிலிருந்து பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். உண்மையில் பாரதி எப்படி ஒரு கோபக் கனலை வீசிக்கொண்டு தன் எழுத்துக்குள் கொண்டு வந்தானோ, பாரதி எப்படி நெருப்பு பார்வையால்
இந்த சமுதாயத்தை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொன்றையும், அதாவது அழுக்குகளை எரிக்க நினைத்தானோ, அந்த நெருப்பு ஒரு 13 வயசு பையனுக்குள்ள தீயா பத்துது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியம். ஜெயகாந்தனை தொடர்ந்து இன்றைய சமூகம், நாளைய சமூகம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம் ஒன்றுதான், ஃபெயில் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தை கூட அர்த்தம் தெரியாத ஒருத்தவராக இருந்திருக்கிறார் ஜெயகாந்தன். பள்ளிக்கூட காலத்தில் பரீட்சை தேர்வு முடிவு பார்க்கறதுக்கு அவர் கூட்டாளியோட பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. பார்த்துட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ ஃபெயிலுன்னு. ஒரே சந்தோஷப்பட்டாரான் அவர், ஃபெயிலு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, ஃபெயில்னா என்ன தெரியுமா, நீ அதே கிளாஸில் உட்காரணும், தூக்கி போடல உன்னை அப்படின்னு. அந்த காலத்தில் தூக்கி போடுறதுன்னா அடுத்த கிளாஸ் பாஸ், ப்ரமோஷன். அப்புறம் தான் அவருக்கு தோணுச்சான், ஃபெயிலுன்ற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு. பிற்காலத்தில் ஷேக்ஸ்பியர் இருந்தால் கூட மிரண்டு போயிருப்பார். அத்தகைய ஆங்கில புலமையோடு வாழ்ந்தார். எத்தகைய ஒரு ஆளுமை, தன்னம்பிக்கை! ஜெயகாந்தன் தன்னைத்தானே வளர்த்து கொண்டு, பலரும் சொல்ல கேள்விப்பட்டு இருக்கிறோம், என் முன்னோர்கள் செய்த வினை பயனின் காரணமாக நான் 5ஆம் வகுப்பு கூட தாண்டவில்லை. படிக்கலை, பள்ளிக்கூடத்துக்கு போவாது. முன்னோர்கள் செய்த வினை பயன்னு பிரகடனப்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு எழுத்தாளன் இருக்கிறான் என்றால், இந்த பள்ளியின் மீதும், இந்த கல்வி நிலையங்களின் மீதும், இந்த அமைப்பின் மீதும் எத்தகைய ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார் ஜேகே. அது இன்றைக்கு எவ்வளோ தேவைப்படுது இன்னைக்கு இருக்கிற வணிக சூழல்ல. அதனால தான் ஜேகே 93 வயதுலாம் இன்னும் கடந்து வாழ்வார். இந்த வணிக சமூகம் வந்து கொண்டிருக்க ஜேகே மாதிரியான எழுத்துக்கள் இன்னும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். புதுமை பித்தன் மாதிரியான எழுத்துக்கள் இன்னும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் வாசிக்க செய்வதில் தான் அடுத்த தலைமுறையை நாம் கொஞ்சம் நங்கூரம் போட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் நல்ல கண்ணுவை தெரியாதவர்களுக்கு, இன்றைய தலைமுறைக்கு நடிகர்களை தெரிகிறது என்பது எவ்வளவு பெரிய சாபக்கேடு! எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வளர்த்தெடுக்கிறோம்! ஏன் ஜேகேவெல்லாம் சரியாக அறிமுகப்படுத்தலை, நாமோ புதுமை பித்தன்லாம் சரியாக அறிமுகப்படுத்தலை, திருக்குறளையே மனப்பாட பகுதியில் தான் வச்சிருக்கிறோம் நாமோ. அப்போது இந்த சமூகம் இன்றைக்கு சீரழிந்து போயிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உண்மையிலே கடந்த தலைமுறை சரியாக வழிநடத்தாமல் விட்டு விட்டார்களோ என்று கூட ஜெயகாந்தன் குரலாகவே நமக்கு ஒலிக்க தோன்றுகிறது. ஆனால் மிக சரியாக ஒரு பெரிய சம்மட்டி அடியை போட்டார் சினிமாவுக்கு போன சித்தாளு அப்படின்னு. என்ன படைப்பு! பல ஆயிரம் பேருக்கு நான் படித்த, அதை யூஜி படிக்கிற காலத்தில் படித்து ஆசிரியராக இருந்து பல ஆயிரம் பேருக்கு அந்த கதையை நான் சொல்லியிருக்கிறேன் வகுப்பறைகளில். இன்னும் தேவைப்படுகிறது சினிமாவுக்கு போன சித்தாள் என்ற கதை, தொடர்ந்து வாசிக்க தூண்டுகிறது அப்படின்னு பார்க்குறோம். 1957 இன்னும் ஜெயகாந்தனை ஆய்வு செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமாக நான் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது, இன்னும் சரியாக வரலாற்று அடிப்படையில் ஜெயகாந்தனை இன்னும் கொடுக்கறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னும் எனக்கு பட்டுச்சு மறுபடியும் வாசிக்கும்போது. ஏனென்றால் நான் வள்ளலாரை மறு வாசிப்பு செய்த போது வரலாறு 200ன்னு மனுமுறை கண்ட வாசகம் என்பது அது ஒரு உரைநடை என்று வைத்திருந்தார். இந்த சமுதாயத்தில் ஒரு 150 ஆண்டுகள் அப்படி தான் சொல்லப்பட்டுக்கிட்டு வருது அவர் எழுதுனதிலிருந்து. அதை வாசித்து அது தமிழின் முதல் நாவலாக இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தியலை முதலாக நான் தான் முன்வைத்தேன். அதை இந்து தமிழிலும் எழுதினேன். தமிழ் இந்து அதை பப்ளிஷ் பண்ணிச்சு. ஐயா கிட்ட நேற்று சொல்லும்போது கூட, மனுமுறை கண்ட வாசகம் ஒரு குறு வரலாற்று நாவலுக்கான அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு நூல். அது எங்கே இடைவெளியோ தெரியவில்லை. கடந்த 100 ஆண்டு காலமாக வள்ளலாரை ஒரு நாவல் படைப்பாளன் என்பதற்குள் பார்க்காமலே இருந்தது. இது எதற்கு சொல்கிறேன் என்றால், இப்படி ஜெயகாந்தனை இன்னும் வரலாற்று ரீதியாக ஜெயகாந்தன் எழுத்துக்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். பெரியவங்களாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுமைகள் என்பது எனக்கு தெரியும். அது ஒரு 1957 சரஸ்வதி இதழில் இந்த ஒரு பிடி சோறுன்னு ஒரு கதை, பெரும்பாலானவர்கள் படித்திருப்பீர்கள். உண்மையிலேயே படிக்கின்ற ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப கண்ணீர் வர வைக்கிறது. அப்படின்னா அந்த கதையோட உயிர் காலத்துக்கும் அழியாது அப்படின்னு தான் தோணுது. ஒரு பிடி சோத்துக்காக தாயாலையும் சாப்பிட முடியல. ஜெயகாந்தனுடைய எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதாவது ஒரு பிளாட்பாரத்தில் இருக்கிறவங்களையும் தெளிவாக எழுதுறாரு, பிராமணர்களையும் தெளிவாக எழுதுறாரு. இந்த ஆளுமை வேறு எந்த எழுத்தாளனிடம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி எல்லா சூழலுக்குள்ளும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் கூடு விட்டு கூடு பாய்கின்ற ஒரு வித்தை அவரிடம் சாத்தியப்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. கதைகள் உங்களுக்கு தெரியும். ஒரு கதையோட தலைப்பு என்னை தூக்கி வாரி போட்டுச்சு. இதெல்லாம் ஏன் யாருமே இது வரைக்கும் மேடைகளில் சொல்லலைன்னு.
பொறுக்கி அப்படின்னு ஒரு கதை. என்ன சொல்லுவாங்க, மேடை நாகரிகம்னுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பேசுறது தான் உண்மையிலேயே மேடை நாகரிகம்னு நான் நினைப்பேன். எங்கே அவர் சாட்டையை சுழற்றி இருக்கிறார் என்று நாம் மீண்டும் மறுவாசிப்பு செய்ய வேண்டும். சொன்ன கதைகளையே சொல்வதை விட எல்லோருக்கும் அக்னி பிரவேசம் தெரியும். இங்கே டிஸ்கவரி புக் பேலஸ் கீழே கூட ஒரு அக்ரகாரத்து பூனை இருந்தது. அதை கூட வேடிய பண்ண ஐயா கொஞ்சின்னு இருந்தார். ஒருவேளை அந்த தலைமுறை அதனுடைய மரபோ, அதாவது அதனுடைய பரம்பரையோ அந்த பூனைன்னு கூட எனக்கு தோணுச்சு. இப்போ எல்லோருக்கும் அந்த கதைகள் தெரியும். பொறுக்கின்னு ஒரு கதை. நேற்று தான் ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டு ஓய்ந்து இருக்கிறோம். நாம் எல்லாம் ஒரு பெரிய மழை பெய்து ஓய்ஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் பெரிய மழை 4ஆம் தேதி தெரியும். என்ன மக்கள் நினைத்திருக்கிறார்கள், அவர்கள் விரல்கள் எந்த மனதை பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு அதை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டாம். அந்த பொறுக்கி கதை 2 சமுதாயத்தையும் அப்படி ஒரு சாட்டை அடி கொடுக்குறார். ஒருத்தன் காசுக்காக ஓட்டு போடுற பொறுக்கி, இன்னொருத்தன் காசை கொடுத்துட்டு ஓட்டை பொறுக்கிற பொறுக்கி. இதில் 2 பேருமே பொறுக்கிங்க தான். அவன் எந்த சாதியாக இருந்தாலும் ஒன்றும் அதெல்லாம் சிக்கலே கிடையாது. இப்படி ஒரு கோபத்தை 1957களில் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஜெயகாந்தன். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பிடி சோறில் வர ராசாத்தி கதாபாத்திரமாக இருக்கட்டும், மாரியம்மாள் கதாபாத்திரமாக இருக்கட்டும், மன்னார் பேரை பாருங்கள், அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும். 1957களில் தான் நம்ம காமராஜர் ஐயா முதலமைச்சர் ஆகிறாரு. காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றதுக்குலாம் இந்த கதை பின்னணியாக இருந்திருக்குமோ என்று தோன்றுகிறது. ஏன்னா சாப்பாடு, ஒரு பிடி சோத்துக்காக ஒரு உயிர் போகிறது அப்படின்றது தன் மகனுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு செத்து போகிற ஒரு தாய். என்ன ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப பீரிட்டு வருகின்ற அழுகை அந்த எழுத்துக்களை படிக்கும்போது. 2 தளங்களில் 3 தளங்களில் ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களை நான் மறுவாசிப்பு செய்யும்போது புரிஞ்சுது. ஒன்று, இந்த வாழ்வியலுக்குள் இருக்கின்ற, இந்த குடும்பங்களுக்குள் இருக்கின்ற இடைவெளிகளை தொட்டுக்காட்டி ஏன் இப்படி என்று கேள்வி கேட்பது ஒன்று. அதுதான் முன்னிலவும் பின்பணியும்னு ஒரு கதை. அது திரும்பவும் படிக்க வேண்டிய கதை. இன்றைய காலத்திற்கு திரும்ப திரும்ப பள்ளிக்கூடங்களில் பாடமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு கதை. நான் நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருப்பதால் மாணவர்களை அனைவரையும் அழைத்து சென்று கடந்த மாதம் முதியோர் இல்லங்களெல்லாம் காட்டினேன். மாணவர்களுக்கு புரியட்டும் அப்படின்னு. முதியோர் இல்லங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தை தரக்கூடிய இடம், அவர்கள் மனதில் எப்படிப்பட்ட திகில் பரவி, எப்படிப்பட்ட தனிமை அவர்களை தொல்லை தருகிறதுலாம். அந்த முன்னிலவும் பின்பணியும்ன்ற கதை தன்னுடைய பேரன் பாபுவை ஏங்கி, கண்ணு தெரியாத ஒரு தாத்தா, வருஷத்தில் ஒரு 30 நாள், அந்த 30 நாளுக்காக வருஷம் முழுக்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயல்பு கொண்ட மனிதர். எனக்கு அந்த கதையை படித்து முடித்தோடனே, ஏன் இவர் அவன் பையனோட வட இந்தியாவில் வசிக்கிற அந்த பையனோட போகல, இல்லை அந்த பையன் ஏன் இங்கே வரல, இதை பற்றி ஏன் ஜேகே சொல்லலை அப்படின்னா, இந்த சமூகம் அப்படி தானே இருக்குது. எல்லாரையும் சாதாரணமாக தள்ளிவிட்டு போய்கொண்டு இருக்கின்ற, உறவுகளை பிரிந்து போய்கொண்டே இருக்கின்ற ஒரு சமூகமாக இருக்கிறதால அதை அப்படியே பதிவு பண்ணிட்டு போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அந்த கதைகளை படிக்கும்போது மீண்டும் நாம் எல்லாம் கூட்டு குடும்ப அமைப்புக்குள் தான் வந்தே ஆக வேண்டும், வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி சுற்றினுங்கிறான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலக்கியத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் அந்தளவுக்கு அந்த விஷயம் இருக்காது. ஏன்னால் இலக்கியத்தை தேடுகின்றவர்களுக்கு இலக்கிய இதயம் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர்கள் கண்டிப்பாக மனிதநேயத்தோடு தான் இருப்பார்கள், மனிதநேயத்தோடு தான் வாழ்வார்கள், மனிதநேயத்தோடு தான் சாவார்கள். ஆனால் எத்தனை பேரிடம் இலக்கிய இதயம் இருக்கிறது என்ற கேள்வி இந்த கதைகளை மீண்டும் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறது. ஐயா ரொம்ப அழகாக பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா சொல்லுவார், தமிழ் சினிமாவின் முதல் தேசிய விருது பெற்ற படம் உன்னை போல் ஒருவன். இந்த தலைப்பு யோசனை பண்ணி பாருங்க, யாருக்குன்னா வைக்க முடியுமா, யாரால்னா வைக்க முடியுமா? என்னை போல் ஒருவன் எழுதலாம், உன்னை போல் ஒருவன் படிக்க போகிற வாசகனுக்கு சொல்கிற ஒரு தலைப்பு இருக்குது. அப்போ எதை சொல்ல வருகிறார் ஜெயகாந்தன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உன்னை போல் ஒருவன்னா அது எந்த சமுதாயத்தை அவர் படம் பிடிக்கிறாரு, அதில் இருக்கிற கதாபாத்திரம் யார்? என்னை பொறுத்தவரை வாசித்த வரைக்கும், ஜெயகாந்தனை வாசித்த வரைக்கும், உன்னை போல் ஒருவன் என்ற கதையில் வருகின்ற தங்கம் என்கின்ற அந்த தாயும் சரி, யுகசந்தியில் வருகின்ற கீதாவும் சரி,
அது அக்ரகாரம், இது பிளாட்பாரம். ரெண்டுமே ஒன்று தான் ஜெயகாந்தனுக்கு. அது ஒன்றும் வசந்தது, இது ஒன்றும். அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும். நான் நிறையவே படித்திருக்கிறேன். ஜெயகாந்தனை ஒரே ஒரு முறை சந்தித்திருக்கிறேன், ஒரே முறை பேசியிருக்கிறேன். ஆனால் ஜெயகாந்தனை அறிந்தவர்களுக்கு தெரியும், ஆட்டோக்காரனும் அங்கே தான் உட்காருவார், கோட்டீஸ்வரனும் அங்கே தான் உட்கார வச்சு பேசுவார். இப்படி ஒரு பிம்பம் இருக்குல்ல, இப்படி ஒரு மனித ஆளுமை இருக்குல்ல, இதை வேறு யாரிடம் பார்க்க முடியும் என்ற கேள்வி பார். வேற யாருக்கிட்டனா பார்க்க முடியுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எந்த ஆளுமையாலும் எந்த எழுத்தாளனுக்கிட்டையும் இல்லாத ஒரு சபை ஜெயகாந்தனிடம் இருந்தது. எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல், எவ்ரி ஒன் இஸ் ஹியூமன் பீயிங். தட் இஸ் ஜெயகாந்தன். அப்படி ஒரு ஆளுமையோடு எழுத்தில் மட்டுமல்ல வாழ்விலும் வாழ்ந்து காட்டிய ஒரு படைப்பாளன். இப்போ ஜெயகாந்தனுக்கு என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். திரும்ப திரும்ப ஜெயகாந்தனை படிக்கணும், திரும்ப திரும்ப பாரதியை படிக்கணும், திரும்ப திரும்ப புதுமைப்பித்தனை படிக்கணும், திரும்ப திரும்ப வருகின்ற தலைமுறைக்கு இந்த எழுத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். அது மிக முக்கியமான ஒரு செயலாக கருதுகிறேன். இத்தகைய நிகழ்வை ஏற்பாடு செய்த என் அருமை நண்பர் வேடியப்பன் ஐயா அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆகச்சிறந்த ஆளுமைகளுக்கும், அதை தாண்டி மிகவும் அடக்கமாகவும் பணிவாகவும் ஜெயகாந்தன் என்கின்ற ஒற்றை சொல்லுக்காக ஓடி வந்து உட்கார்ந்திருக்கின்ற உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.